ஜெபம் பண்ண கடவோம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான திருவிருந்து ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் வர உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் தேவரீர் பாராட்டுகிற எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரை நிறைத்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 6 பாமாலை 10 பாடவும். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை. கீதம் 6 பாமாலை 10 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்று நிலை எங்கள் அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களை நாங்கள் மன்னிக்கிறது போல
எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்கள் சோதனைகளை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வன தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் முது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே முதலாவது கற்பனை. இதற்கொப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜெபம். ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கமாய் செவி கொடுத்தருளும். ஜெபம் பண்ணுகிறதற்கு பூரணமான விருப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிற நீர் சகல மோசங்களிலும் துன்பங்களிலும் நின்று ஒரு பலத்த ஒத்தாசையினாலே எங்களை காப்பாற்றி தேற்ற வேண்டுமென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே என்பது. நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.
பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீர் எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமிலே இருக்கிற ஸ்தலத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் என்பது. வானத்தையும் பூமியையோ காணப்படும் காணப்படாதோ எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிறார் சர்வபிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கருத்தமாய் தேவனுடைய பிரதமமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அவர் சகல குணம் உண்டாவதற்கு நமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தேவனுடைய தேவமானவர், ஜோதி ஜோதியானவர், மேதேவி மேதேவன், உண்டாக்கப்பட்டவர், ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய நேர்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனவர், நமக்கு உண்டாகும் பரமனுக்கு மோடி
கர்த்தருமாய் ஜீவனுமாய் பிதாவுக்குமாய் பரிசுத்தருமாய் பிதாவுக்குமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 543 பாமாலை 361 பாடுவோம். ஒப்பில்லாத திவ்ய அன்பே மோட்சானந்தா தேவரீர். கீதம் 543 பாமாலை 361 பாடுவோம். உட்காருங்கள். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக.
ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளையின் மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதனை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நம் ஒவ்வொருவருக்கும் தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆராதனை மூலமாக நம்ம எல்லாரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு வாஞ்சியோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற இந்த உன்னதமான ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இதே ஆராதனை வேளையை நாங்கள் ஆராதனை வேளை சிஎஸ்எ டயசிஸ் என்ற யூடியூப் சேனலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையை நான் மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம். ஒரு ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இருக்கின்ற இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக தினமும் நீங்கள் மறவாமல் ஜெபிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவுவார்னு சொன்னால் நீங்கள் மனமு வந்து நீங்கள் இந்த ஆராதனை வேளை ஊழியத்தை தாங்க முன்வரலாம். நிச்சயமாக அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு நமக்கு ஈரோடு சார்ந்த பெருந்துறையில் இருக்கின்ற அருமையான திரு ஜீவானந்தம், திருமதி வசந்தகுமாரி ஜீவானந்தம், இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் தாங்கியிருக்கிறார்கள். விசேஷமாக அன்புக்குரிய தகப்பனார் திரு ஜீவானந்தம் அவர்கள் இந்த வாரத்தில் தன்னுடைய 78வது பிறந்தநாளை காணும்படியாக தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இம்மட்டும் அவருடைய ஆண்டவர் ஆச்சரியமாக பாதுகாத்து வழிநடத்தி வந்த தயவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வருகிற இந்த புதிய வருஷம் அவர்கள் நல்ல ஒரு ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் கிருபைகளும் நிறைந்த ஒரு ஆண்டாய் காணப்பட ஆண்டவர் தாமே அனுகிரகம் செய்வாராக. தேவனோடு கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக அருமையான மூத்த மகன் திரு ஜே மதன்குமார் அவர்களுக்காக குடும்பத்தினருக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அதே போல் 2வது மகன் திரு ஜே வருண்குமார் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்தினருக்கு பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே அருமையான ஐயா அவர்கள் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக அவருடைய குடும்பத்தினருக்கு பிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தர் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நீ ஜீவனுள் நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்ற வார்த்தையின்படி அவருடைய ஜீவகாலமெல்லாம் கர்த்தருடைய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் தாமே அனுகிரகம் செய்வாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய திரு வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். என்னோடு கூட பேசும். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் பிரயோஜனமாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள், ஆவியோடும் உண்மையோடும் தொழுவோம். நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஆராதனை ஆவியோடும் உண்மையோடும் கூட இருக்க வேண்டும். ஆராதனை என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு கூட இன்றைக்கு வேத வசனம் மூலமாக சில வார்த்தைகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம்.
ஆண்டவராகிய கர்த்தர் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆலோசனை, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை நாம் எல்லாரும் ஆராதிக்க வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். ரோமர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் இங்கு 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேத வசனம் நமக்கு ஒரு ஆலோசனை ஒன்று கொடுக்கிறது. உங்களை கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமும் ஜீவனுள்ள ஒரு பலியாக உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும். அதுதான் ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மளது எதிர்பார்க்கிறது, அவர் மிகவும் விரும்புகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக பார்வோனிடத்தில் பேசும்பொழுது என்ன சொன்னான்? யெகோவா கர்த்தராகிய எபிரேயருடைய தேவனை கர்த்தர் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்தரத்தில் போய் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? நம் ஆராதனை நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே என் ஜனத்தை போக விடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதாகத்தான் அவன் சொன்னான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீட்பிற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், ஆண்டவர் எதற்காக இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறாராம்? பார்வோனுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கணும். ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறது இந்த ஆராதனை. பரலோகத்தில் இந்த ஆராதனை மாத்திரம்தான் என்ன செய்யணும் இருக்கும். ஆராதனை என்பது என்ன? மகிமைப்படுத்துகிறது. ஓயாமல் ஆண்டவர் துதித்து கொண்டும் தோத்தரித்து கொண்டு இருக்கிறது. பரலோகத்தில் ஜெபம் கிடையாது. ஜெபம் என்பது வேண்டுதல், மன்றாட்டு, விண்ணப்பம். ஏன்னா பரலோகத்தில் நமக்கு எதுவுமே என்ன செய்யுதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு தேவைகளும் அங்கே இருக்காது. அப்போ அங்கே இருக்கிற ஒரே கர்த்தர் இருக்கிறாரு, கோடானு கோடி தூதர்கள் பரிசுத்தவங்கள் இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தரை ஆராதிக்கணும். பரலோகத்தில் நம்ம ஆராதிக்கணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த உலகத்தில் இருக்கும்போதே நம்ம கர்த்தரை ஆராதிப்பதற்கு நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனையின் அபிஷேகம் நமக்கு என்ன செய்யணும்னா இருக்கணும். இந்த ஆராதனையை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். ஆனால் அதே வேளையில் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த உலகம் உருவாக முன்பாகவே சாத்தானும் என்ன செய்திருக்கிறான்னா விரும்பி இருக்கிறான். நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 28ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 13லிருந்து 17 வரை உள்ள வசனங்களில் இங்கு 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். இந்த கேருப் என்ற ஒரு தூதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் முதல்ல இந்த கேப்ரியல் தூதன், மிகாவேல் தூதனை போல இந்த கேருப்னு ஒரு தூதன் என்ன செய்திருக்கிறான்னா இருந்திருக்கிறான். அவனை குறித்து வேதம் மிக அழகாக சொல்லியிருக்கிறது. அவன் ஒரு குறையும் கிடையாதான். அவன் அநியாயம் காணப்படுகிற வரை அவன் குறையற்றவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். கேப்ரியல் நல்ல செய்திகளை கொண்டு வரும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவன். மிகாவில் யுத்தத்திற்கான ஒரு தேவதூதன். இந்த கேருப் பாதுகாப்பிற்காக. அவன் அக்கினிமயமான கற்களின் நடுவில் உலாவினானாம். ஆண்டவர் எங்கு சென்றாலும் கூடவே செல்லுகின்ற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பெற்றவன் தான் இந்த கேருப். ஆனால் அவனுக்கு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் அழையினால் உன் இருதய மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் என்று இங்கே வசனம் சொல்லுது. ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப மேட்டிமை ஆயிட்டு அவனுக்கு ரொம்ப பெருமை கொண்டான். அவனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? நம்ம இவ்வளவு அழகாக இருக்கிறோம், குறைவில்லாதவனாக இருக்கிறோம், ஆகவே என்ன ஆண்டவர் மாத்திரம் ஆராதிக்கிறாங்க, என்னையும் ஆராதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துட்டு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் அப்படின்னு அவன் நினைச்சான். பரலோகத்தில் வடதுபுறத்தில் ஆராதனை கூடன்னு ஒரு பெரிய கூடம் இருக்குதாம். அதில் நான் வீற்றிருப்பேன்.
வானத்துக்கு ஏறுவேன், அப்படி ஏறுவேன். ஆராதனை கூட்டத்திலே யார் இருப்பா? கர்த்தர் இருப்பார். இவன் பார்த்தான், நாம் எவ்வளோ அழகாக இருக்கிறோம், எவ்வளோ ஜோராக இருக்கிறோம், எவ்வளோ ஞானவானாக இருக்கிறோம். அவனுக்கு ஒரு ஆசை, என்ன ஆண்டவர் மாத்திரம் ஆராதிக்கிறாங்க, என்னை ஆராதிக்கணும். அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆசை வந்துடுச்சு. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, அவனை தேவ சமூகத்திலிருந்து அவனை கீழே என்ன செய்தான்னா ஆண்டவர் விழத்தள்ளினார். கீழே விழுந்த பிறகு அது வர ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தாருங்க. எல்லாம் நல்லது 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 கண்டார்னு வசனம் சொல்லுது. ஆதியா 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுறது, கர்த்தர் ஆதியிலே வானத்தையும் பூமி என்ன செய்தார்? படைத்தார். ஆனால் அந்த வானம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒழுங்கின்மை வறுமையாக இருந்துச்சு. நான் நினைக்கிறேன், கீழே தள்ளப்பட்ட இந்த தூதன் ஆண்டவர் படைத்த இந்த சிருஷ்டிப்பை கெடுக்கணும்னு நினைச்சா அவன் தான் கெடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லதை படைத்தவர் இந்த பூமியை இன்னைக்கு வெறுமையாக்கி ஒன்றுமலை ஆக்குற காரணம் பிசாசு. அவனுக்கு இன்னும் இருந்தாலும் அந்த ஆசை என்னச்சுன்னு விடலை. அதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தோம். இயேசுநாதர் இந்த உலகத்தில் வந்த பொழுது கூட ஆண்டவர்கிட்ட போய் அவன் என்ன கேட்டான் பார்த்தீங்கன்னா, மத்திய 4 அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது, 8, 9 ஆகிய வசனத்தில், பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அவனுக்கு ஒரு ஆசை, ஆண்டவரை காலில் விழ வச்சிடணும். அவன் 40 நாள் உபவாசம் பண்ணி முடிக்கிறாரு. பிசாசு உயர்ந்த மலையில் கொண்டு போய் ஆண்டவரை சோதிக்கிறான். எல்லா உலகத்தினுடைய எல்லா மகிமையை காண்பிக்கிறான். நீர் என்னை பணிந்து கொண்ட இதெல்லாம் உமக்கு தர்றேன். நீர் எதுக்கு சிலுவைக்கு போகணும், எதுக்கு பாடுபடணும், கஷ்டப்படணும், ஒன்றும் செய்யண்டாம், எல்லாத்தையும் மட்டும் தந்து விடுகிறேன். ஆண்டு என்ன சொன்னது தெரியுமா? 10 வசனத்தை பாருங்க. அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. அப்போ இந்த ஆராதனையில் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். பிசாசு அதை கெடுப்பதற்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்தான். ஆண்டவரிடத்தில் வந்தே அவன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, தன்னை ஆராதிக்கும்படியாக சொன்னதாக அதை சொல்லப்பட்டது. இந்த ஆராதனையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுங்க. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 16 அதிகாரத்தில் நீங்கள் அழகாக எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 25 வசனம், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் என்று இங்கு வேதத்தில் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு பவுலும் சீலாவும் இந்த பிலிப்பு பட்டின அந்த பகுதியில் ஊழியம் செய்கிறாங்க. இவன் செய்த ஊழியத்தை பார்த்து என்ன செய்ய, அடித்து பிடிச்சி இவனை சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைச்சிருந்தாங்க. சிறைச்சாலையில் அடைத்து போட்டாலும் கூட இவனுக்குள்ளாக இருந்த அந்த ஆராதனை அபிஷேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடு ராத்திரியில் எழுந்து ஆண்டவரை பாடி துதிக்கிறார்கள், ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. சிறைச்சாலைக்காரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். திடீரென்று 26 வசனம் சொல்லுகிறது, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. அப்போ இந்த ஆராதனை என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விடுதலை என்ன செய்யுதுன்னா கொண்டு வந்து விடுகிறது. இந்த ஆராதனை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை கொண்டு வருகிறது. விடுதலை பெற்றவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். ஆராதிக்கிறவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள். ஒரு நாளும் சிறைப்படுத்தப்பட மாட்டார்கள். யாராலும் சிறைப்படுத்த முடியாது. எந்த பிசாசும் எந்த உலகமும் அவனை சிறைப்படுத்த முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆராதனை அவ்வளோ ஒரு மேன்மை பார்த்துக்கிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது முதல் 2 வசனங்களில், அந்தியோகிய பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிறைனே ஊரனாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதி ஆகிய ஏரோதுடனை கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பவுலையும் பர்னபாவையும் சவுலையும், நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார்.
இந்த பர்னபாவும் பவுலும் அந்தியோகியாவில் அங்கே இருக்கிற சபையில் கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க, உபவாசத்தோடு ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது அதற்கு அப்புறமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆராதனை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் அவளோடு கூட இடைபடுகிறார், அவளோடு கூட பேசுகிறார். பர்னபாவுக்கும் பவுலுக்கும் வைத்திருந்த ஊழியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இவங்கெல்லாம் ஒன்றா கூடியிருந்து உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிப்பதற்காக பவுலையும் பர்னபாவையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை. அவர்களை ஊழியத்திற்காக, இந்த குறிப்பிட்ட ஊழியத்திற்காக அவர்களை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கு ஆவியானவர் இங்கு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். தேவ திட்டங்கள் எப்போ வெளிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல வேளைகளில் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் சில வேளை கலங்கி போகின்றோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பல வேளையில் சோர்வுற்று போய் என்ன நடக்குமோ, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, இவன் இது செய்து கொண்டிருக்கிறான், இன்னும் படித்து கொண்டிருக்கிறான், இவனுக்கு என்ன நடக்குமோ, இவனுக்கு நான் என்ன செய்யணும், பல வேளைகளில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது இந்த வேத வசனத்தின்படி நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட பேசுவார். அதில் சந்தேகமே கிடையாதுங்க. அதனால தான் பவுல் சொல்லும்பொழுது சபை கூடி வருகிற சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். சபையில் நம்ம கர்த்தரை ஆராதிக்கும்படி வருகிறோங்க. ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படி வருது எதுக்கு தெரியுமா? உங்களோடு கூட இடைபடுகிற வேளை, ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகின்ற ஒரு வேளை. ஒரு பாடல் மூலமாக பேசலாம், வேத வசனத்தின் மூலமாக பேசலாம், செய்திகள் மூலமாக பேசலாம், ஏதோ ஒரு வகையில் உங்கள் மூலம் பேசலாங்க. அதுக்கு தான் சபை கூடி வருகிறது விட்டு விடுகிறது போல் நீங்கள் என்ன செய்யாதீங்க, விட்டு விடாதீர்கள். இந்த ஆராதனை அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரகசியத்தை பரிசுத்தவான்கள் தெரிந்து கொண்டாங்க. அதனால தான் சங்கீதம் 119, 164 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை என்ன செய்தன்னா துதிக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த ஆராதனுடைய உன்னதத்தை, மகிமை அவன் தெரிந்து கொண்டபடினா ஒரு நாளைக்கு 7 முறை உம்மை ஆராதிக்கிறேன். நம்ம வாரத்துக்கு ஒரு முறை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதிப்பதற்கே நாம் என்ன செய்யறோம்னா நமக்கு டைம் கிடையாது. சிலர் செகண்ட் பெல் அடித்த பிறகு ரொம்ப நேரம் கழித்து ஆலயத்துக்கு நினைச்சாங்க வருந்து கொண்டு இருக்கிறாங்க. பிரசங்கம் முடிஞ்சு காணிக்க போட்டு போகிறவங்க நிறைய பேர் நினைச்சாங்கன்னா இருக்கிறாங்க. ஆராதனை இருப்பதற்கு நமக்கு மனசு கிடையாது. ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இல்லை சீரியலில் மணிக்கணக்காக நம்ம உட்கார்ந்து விடுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவதற்கு மணிக்கணக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம். மொபைலில் சில பேர் எடுத்தாங்கன்னா மணிக்கணக்காக பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. எல்லாமே இப்போ நான் ஸ்டாப் ஆகி போச்சு. அன்லிமிட்டெட் கால்ஸ், எல்லாமே அன்லிமிட்டெட் ஜிபி எல்லாமே வந்துடுச்சு பார்த்துட்டு. ஆகவே நம்முடைய நேரங்களெல்லாம் இப்படி விருதாயாக போகிறது. ஆனால் எதில் ஸ்பெண்ட் பண்ணணுமோ அதில் நாம் என்ன செய்ய மாட்டோங்க, ஸ்பெண்ட் பண்ண மாட்டோங்க. சங்கீதக்காரன் சொல்கிறான், ஒரு நாளைக்கு 7 முறை நான் என்ன செய்வேன்னா கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அதே சங்கீதம் 55:17 சொல்லப்பட்டிருக்கு, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி என்ன செய்கிறேன், முறையிடுகிறேன். ஜெபம் சொல்கிறான், 3 வேளை ஜெபம் பண்ணுறேன். ஆனால் ஆண்டவர் துதிக்கிறது 7 முறை நான் என்ன செய்கிறேன்னா துதிக்கிறேன். அப்படி வாழ்க்கையில் அப்போ இந்த துதி, இந்த ஆராதனை எவ்வளோ முக்கியம், அதை நாம் என்ன செய்யணும்னா யோசித்துருக்கிறோம். அந்த ஆராதனை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் சொல்லுகிறது, பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணும். அதைத்தான் அந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம். எபிரேயர் 12:28. இன்றைக்கு இந்த ஆராதனை நம்ம பண்ணும் பொழுது ரொம்ப பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தத்தோடு கூட நம்ம என்ன செய்யணும், ஆராதிக்கணும். ஏனோ தானோன்னு வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா ஆராதிக்கக்கூடாது. இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது ஆராதனை என்று சொல்லிவிட்டு என்னென்ன நம்ம உலக பிரகாரமாக இந்த சினிமாக்களிலே, இந்த உல்லாச இந்த வேடிக்கை செய்கின்ற இடங்களில் செய்யப்படுகிறது போல நம்ம என்ன செய்து விடுகிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி நிறைய ஒரே கூச்சல், விசில். இன்றைக்கி சில சபைகள் அப்படிலாம் இருக்கிறத
பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அந்த தெய்வத்தை நம்ம ரொம்ப பக்தியோடு பரிசுத்தத்தோடு கூட ஆராதிக்கணுங்க. விசில் அடித்து மிருகத்தை போட்டு சத்தம் போட்டு கூச்சல் போட்டுலாம் நினச்சினா அது எப்படி எனக்கு இன்னும் வரை நினச்சலாம் புரியலை. பார்த்து நிறைய சபைகள் இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சபைகள், அந்த காலத்தில் சபைகள் அப்படி கிடையாது பார்த்துக்கிடுங்க. ஆனால் புதுசாக என்னச்சு எப்படிலாம் கண்டுபிடிக்காங்களோ தெரியலை. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா பாம்பு வச்சுக்கிட்டுலாம் ஆராதனை பண்ணுற குரூப்லாம் இருக்குது பார்த்துக்கிடுங்க. சர்ப்பங்களை எடுப்பீர்கள் சாவுக்கு ஏதுவான எதை குடித்தவங்களுக்கு சாவு வரான்னு சொன்ன உடனே பாம்பெல்லாம் ஒரு பாஸ் நினைச்சுதாருன்னா எடுத்து கையில் வச்சு தன்னுடைய முகத்தில் கடிக்க விட்டார். அப்படி ஒரு ஆராதனை. கடைசி அது விஷப்பாம்பு அந்த ஆராதனையில் அப்படி மயங்கி கீழே விழுந்துட்டார். ஆம்புலன்ஸில் தூக்கி கொண்டு போனாங்க. பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல. பார்த்துக்கிடுங்க. வித்தியாசமாக வினோதமான ஆராதனைகள்லாம் இப்போ என்ன பெருகி போச்சு. ரொம்ப ஜாக்கிரதை இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது, நீ பரிசுத்தத்தோடு பக்தியோடு பயத்தோடு கூட என்ன செய்யணும், ஆராதனை செய்ய வேண்டும். இப்போ இன்றைக்கி ஆராதனை செய்கின்ற முறைகள் என்ன, எப்படி ஆராதிக்கணும், வேதத்தில் நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 24 வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். God is spirit and his worshippers must worship in spirit and in truth. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற ஜனங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய ஆராதனையில் உண்மை இருக்கணும். அங்கே உண்மையோடு, அதை வந்து ட்ரூத் அப்படின்னு இருக்குது. ட்ரூத்னா என்னது? உண்மை, அது சத்தியம் இல்லையா? சத்தியம் என்பது என்ன? அது ஆண்டவருடைய வார்த்தை வசனம். அதை நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அந்த உண்மை, அந்த சத்தியம், அந்த வார்த்தை, ஆண்டவரை பற்றி நம் முழுவதுமாய் தெரிந்திருக்கணும். அது தெரிந்து நாம் ஆராதிக்கணும். சமாரிய பெண்ணோடு கூட ஆண்டவர் உரையாடும் போது அவர் சொல்கிறாரு 22ஆம் வசனத்தில், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், ஆனால் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். சமாரியர்கள், அங்கே ஒரு மலை இருக்குது, சமாரிய மலை. அதில் வந்து ஒரு மிக்ஸ்டு கல்ச்சர். அங்கே அந்த ஜனங்கள் அசிரியர்கள் யூதர்கள்லாம் கலப்பின ஜாதிகளை அங்கே பார்த்துக்கிடுங்க. அங்கே 2 தெய்வத்தினுடைய வணக்கங்கள் அங்கே என்னச்சதுன்னா இருந்து பார்த்துக்கிடுங்க. அதான் இந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து அப்படி சொல்கிறார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். யூதர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். அந்த ஆண்டவரை நாம் சரியாக என்ன செய்து கொள்ளணும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேத வசனம் இருக்குதுங்க. இந்த வேத வசனத்தில் இருந்தால் நாம் கர்த்தரை என்ன செய்து கொள்ள முடியும், முழுவதுமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ பார்த்து நேபுகாத்நேச்சர் சொல்கிறான், இந்த எல்லா விதமான இசைக்கருவிகள் இசைக்கப்படும் பொழுது பொற்சிலைக்கு முன்பாக தாழ விழுந்து நீங்கள் வணங்கணும். இவங்க 3 பேர் என்ன சொல்கிறாங்க, இதை பற்றிலாம் உத்தரவு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் எனக்கு கிடையாது. ரொம்ப கூலாக பேசுகிறான். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்கு வல்லவர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனக்கு தெரியா, நான் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா இந்த நேபுகாத்நேச்சருக்கு மேலே அவனை உருவாக்கிற கர்த்தரை எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு, நீ இந்த பொற்சிலை நீ உருவாக்கின அதுதான் உனக்கு தெரியும். அதனால் நீ நிறுத்தின சிலையை நான் நினைச்ச மாட்டேன், வணங்க மாட்டேன். அவனுக்கு தெரியும் தான் ஆராதிக்கிற யாருன்னு சொல்லி. ஆனால் 7 மடங்கு அதிகமாக்கினாங்க அந்த சூளையை. அவனை ஒன்றும் செய்ய முடியல. பார்த்துக்கிட்டாங்க. 4வது நபராய் கர்த்தர் அவன் கூட நிச்சயத்தான உலாவி வருகிறத பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். கர்த்தருக்காய் வைராக்கியமாக நீங்கள் நிற்கும் பொழுது ஆண்டு உங்கள் கூட இருப்பாருங்க. எந்த விதமான உபத்திரவங்கள் போராட்டங்கள் வந்தாலும் கூட கர்த்தருக்காய் நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டு உங்கள் கூட நிற்பாருங்க. சத்துருக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படி நம்முடைய தலை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன் அவர். அதனால தான் யோவான் 5:39 சொல்லப்பட்டு இருக்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்,
அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான், தியானிக்கும் பொழுதுதான் அதில் என்ன இருக்குன்னு அறிந்து கொள்ள முடியும். அது என்ன அந்த நித்திய ஜீவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அது 17ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவதே நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவன்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை அறிகிறது. இது இயேசுவை எதில் அறிகிறோன்னா, இது வேத புத்தகத்தில் நாம் அறிகிறோம். இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது இயேசு அறிந்து கொள்கிறோம். அவர் முழுவதுமாக அறிந்து கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது தான் அந்த முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஆதியாகமம் புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு அங்கே பார்க்கலாம், ஸ்திரீயின் வித்தாக அவரை பார்க்கலாம். யாத்திரையாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பார்க்கலாம். லேவியராகமத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் பிரதான ஆசாரியனாக வேதத்தில் பார்க்கிறோம். எண்ணாகமத்தில் அடிக்கப்பட்ட கண்மலையாக அங்கு ஆண்டவர் இடிச்சுதான் இருக்கிறார். ஒவ்வொரு புத்தகத்திலும் சொல்லப்பட்டு தீர்க்கதரிசன புத்தகத்தில் அவர் சமாதான பிரபு, நமக்காக இந்த உலகத்தில் மீட்பராய் வருகிறார், சமாதான பிரபு. மத்தேயுவில் பார்த்தீங்கன்னா அவர் யூதருடைய ராஜா. மார்க்கில் அவர் நமக்கு ஊழியம் செய்ய முடிய வந்த அவர் ஒரு ஊழியக்காரனாக அவரை இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. லூக்காவில் அவரை குறித்து மனுஷகுமாரன், யோவானில் தேவகுமாரன் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் வாசித்து பார்க்கும் பொழுது அறுவடையின் ஆண்டவர், ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற ஆண்டவர். நிருபங்களை வாசித்து பார்க்கும்போது சபைகளின் ஆண்டவர். வெளிப்படுத்துதல தேசங்களின் ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு புத்தகத்திலும் மிக அழகாக ஆண்டவரை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அதை நாம் வாசித்து 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 ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆராதனை இன்பமாக என்னச்சுன்னா இருக்கும். இன்றைக்கி இந்த ஆராதனைக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம், கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறோம். ஒரு காலத்தில் ஆராதனை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டங்களில், நற்செய்தி கூட்டங்களில் ஒரு 2-3 பாட்டு பாடுவாங்க, அந்த பிரசங்கம் செய்வாங்க. கொஞ்ச நாள் கழித்த பிறகு கொஞ்சம் பிரசங்கம், கொஞ்சம் ஆராதனை இருந்துச்சு. இவன் பார்த்தீங்கன்னா 75% 80% ஒர்ஷிப், கொஞ்ச நேரம் ஒரு பிரசங்கம் பண்ணி விட்டு முடித்து விடுகிறார்கள். ஆனால் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 3லிருந்து தொடர்ந்து வாசித்து பார்க்கும் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய தேவனாகிய கர்த்தர் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். 5ஆம் வசனத்தில் நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலாக உம்முடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அவங்க எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். ஒரு ஜாமன்னா 3 மணி நேரம். 3 மணி நேரம் என்ன செய்தாங்கன்னா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறாங்க. 3 மணி நேரம் என்ன செய்தாங்கன்னா கர்த்தரை துதிக்கிறாங்க. ஒரு சமநிலை பிரமாணமாக எங்கள் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். பார்த்துருங்க, ஆண்டவரை நம்ம தொழுது கொள்ளும் பொழுது அந்த வேத வசனத்தை தியானித்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரை ஆராதிக்கணும். அதே அளவு வேத வசனத்தை நம்ம அதிகமாக நாம் என்ன செய்யணும்னா வாசிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது நல்ல ஒரு பலன் உள்ளதாக, அது உறுதியானதாக நிச்சயம்னா இருக்கும். பார்த்துக்கிட்டேங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்களிலே நாம் மேலும் எப்படி ஆராதிக்கணும் என்பது குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியினால ஆராதிக்கணும். வசனத்தை வைத்துக்கொண்டு மாத்திரம் அல்ல, அந்த ஆராதனையில் என்ன இருக்குன்னு நம்ம ஆவியோடு கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் யோவான் 4:24 அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு என்ன செய்து கொள்ள வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். அப்போ இந்த வசனத்தை நன்றாய் கற்றறிந்து
நம்ம ஆராதிப்பது மாத்திரமல்ல, நம்ம ஆவியிலே நிறைந்து என்ன செய்யணும்னா ஆராதிக்கணும். வசனம் ஒரு எரிபொருள், பெட்ரோல் மாதிரி. இந்த ஆவியானவர் என்பது நெருப்பு மாதிரி. ரெண்டும் தனித்தனியாக இருந்தால் எந்த விதமான ஒரு விசையும் என்ன செய்யுதுன்னா ஏற்படாது. அந்த ரெண்டும் சேரும் பொழுது எரிபொருளும் நெருப்பு உண்டாகி சேரும் ஒரு பெரிய ஒரு விசை, உந்தி விசை என்ன செய்ய ஏற்படுகிறது. அதுதான் ஆற்றலை என்ன செய்யுதுன்னா தருகிறது. அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்தை நீ வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் முதல்லிருந்து நான் பார்க்கும் பொழுது பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவனுடைய மகத்துவங்கள் நினைச்சதான்னா பேசினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டு தொழுது ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஊழியத்தை பாருங்கள். வேலைக்காரிக்கு முன்பாக மறுதளிச்சவங்க, யூதர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் மற்றவர்களுக்கு முன்பாக பயந்து கொண்டிருந்த சீஷர்கள் தைரியமாக பிரசங்கம் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த இயேசுவை சிலுவையிலே ஆணிகள் அடித்து கொலை செய்தீர்கள், பிதாவாகிய தேவன் ஒரு உயிரோடு கூட எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அந்த ஆராதனையில் எவ்வளோ பெரிய ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டாங்க. காரணம், ஆண்டவரை பற்றி நன்றாய் அறிந்திருந்தது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளாக இந்த ஆவியானுடைய அனுபவம். அப்போ இந்த ஆவியானவரும் ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு அவர்களுக்கு இருந்தபடினால தான் அவங்க எந்த சூழ்நிலையும் கண்டு நினைச்சது பயப்படுறாங்க. யூதர்கள் ஆசாரியர்கள் மூப்பர்கள் அவங்க பயமுறுத்துகிறாங்க, எருசலேமில் நீங்கள் ஆண்டவரை பற்றி பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஆனால் திருப்பி அவங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஆனால் நீங்கள் என்ன செய்தேன்னா எருசலேமை உங்களுடைய போதகத்தால் நிரப்பினீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தில் பார்க்கிறோம். அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? அவர் ஆவியினாலும் வசனத்தினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரை ஆராதிக்கிற ஆவியில் நிறைந்து ஆண்டவர் நன்றாய் நாம் தியானித்து ஆராதிக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த ஆராதனையின் அந்த அபிஷேகம், இந்த ஆராதனையினுடைய அந்த பயிற்சி நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் சபையில் நாம் ஒரு உண்மையோடு கூட நினைச்ச முடியும், ஆராதிக்க முடியும். மூன்றாவதாக நம்ம எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 96ஆம் சங்கீதத்தில் 8, 9 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி, அப்போ ஆண்டவரை பற்றி நன்றாக அறிந்து அவர் எவ்வளவு வல்லமையோடு என்பது சொல்லி அதை நம்ம அறிக்கை செய்து ஆவியில் நிறைந்து ஆராதித்து விட்டு, எப்படி ஆராதிக்கணுமோ அது மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்திற்கு வரும்பொழுது காணிக்கைகளை கொண்டு அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். ஆண்டவருக்கென்று நாம் என்ன செய்யணும்னா கொடுத்து ஆராதிக்கணும். தேவ சமூகத்தில் ஆராதிக்க வரும்பொழுது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம், அது உண்மைதான். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு மாத்திரம் இல்லைங்க, தேவனுக்கென்று நம்மை கொடுத்து நம்ம என்ன செய்யணும்னா ஆராதிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறது நம்மை ஆண்டவருக்கு கொடுக்கணும், நமக்குள்ளதை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆதியாம் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை பார்த்து, உன்னுடைய ஏக புதல்வனும் நேசகுமாரனும் உன்னுடைய புத்திரனுமாகிய ஈசாக்கை நீ என்ன செய்யணும்னா நான் காண்பிக்கும் மலையிலே கொண்டு போய் அவனை சர்வாங்க தகன பலியாய் பலி செலுத்து அப்படி சொல்கிறார். எங்கள் பலி செலுத்துறதுனாலே கர்த்தரை ஆராதிக்கிறது. அவர் சொல்லி, நீ எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னா, இதுவரை நீ ஆராதித்து கொண்டதெல்லாம் போதும், இப்போ நீ எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் உன் பிள்ளையை எனக்கு கொடுத்து ஆராதனை பண்ண அப்படி சொல்கிறார். இவன் என்ன செய்தான்னா, ஆண்டவர் சொன்ன உடனே பிள்ளையை அழைச்சிட்டு வேலைக்காரனை கூட்டிட்டு கழுதையில் சேனை வைத்து கொண்டு 3 நாள் பிரயாணம் பண்ணி போயிட்டான். சாராள்கிட்ட கூட சொன்னதா வேதத்தில் நம்ம பார்க்கலை.
மலை பக்கத்துல இருந்து வேலைக்காரர்களை கீழே நிப்பாட்டிட்டு இப்போ ஈசாக்கும் ஆபிரகாமும் மாத்திரம் போகிறாங்க. கையில் கத்தி இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, எல்லாம் இருக்குது. பலிக்கான ஆட்டுக்குட்டி கிடையாது. ஈசா கேட்க, அப்பா ஆட்டுக்குட்டி எங்கே பலி செலுத்துவதற்கு? இல்லையே. அப்போ அவன் சொல்கிறான், அப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். மேலே கூட்டி கொண்டு போகிறான். பலிபீடத்தை கெட்டியாச்சு, கட்டையில் அடுக்கியாச்சு. இப்போ பலி செலுத்தப்பட வேண்டிய ஆடு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு. ஆண்டவர் கேட்டார், நீ எனக்கு, நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், உன்னை இந்த காணதேச சுதந்திரமே தருவேன்னு சொன்னேன். நீ ஆராய்த்து கொண்டது உண்மைதான். நீ கேட்ட உன்னுடைய விண்ணப்பத்தின்படி உனக்கு ஈசாக்க கொடுத்த. இப்போ நீ ஏன்ட்ட வரும்பொழுது நீ என்ன செய்யணும், உனக்குரிய ஏண்டத்தா அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவர் கேட்ட உடனே அவன் சரின்ட்டான். இந்த ஈசாக்கு அப்பொழுது ஒரு வாலிப 15லேருந்து 20 வயது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க. இப்போ ஒரு 20 வயது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஆபிரகாம் 120 வயசாச்சு, வயசான கிழவனாக இருக்கின்றான். இப்போ இவன் கெட்டி அந்த பலிபீடத்தில் கெடுத்தும் பொழுது ஒரு வாலிபனால் என்ன செய்ய முடியும்? நம்முடைய அப்பாவுக்கு ஏதோ மூளைக்கு பிரச்சனை ஆகிட்டு என்று சொல்லி அவரை என்ன செய்யிருக்கலான்னா தள்ளி போட்டு ஓடி வந்திருக்கலாம், அவரே பலி செலுத்தி வந்திருக்கலாம், இல்லை அவரை கொன்றிருக்கலாம். அவன் என் கையும் காலையும் கட்டுவதற்கு ஒப்பு கொடுத்தான், அவனே கட்டையில் படுத்திருக்கிறான். அதுதான் நடந்திருக்கணும். அவன் எப்படி முடிஞ்சுது? சிலர் சொல்லுகிறார்கள் வேத பண்டிதர்கள், கீழேருந்து மேலே போகும் பொழுதே அவனுக்கு டீச்சிங் கொடுத்துருக்குறான் ஆபிரகாம். எப்பா 75 வயசில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணார், 100வது வயசில் பிள்ளையை தரும் பொழுது உங்கள் அம்மாவுக்கு கற்பம் செத்து போச்சு, எனக்கு சரம் செத்து போச்சு, வாய்ப்பு கிடையாது. ஆண்டவர் சொன்னார் பிள்ளையை தெரிவிச்சு. ஒரு நாள் நான் கேட்டேன், ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிற இந்த விசாரணைக்காரன் தான் எனக்கு புத்திரனாக இருப்பானோ அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், கூடத்தை விட்டு வெளியே வைப்பான்னு சொன்னார். வெளியே வந்தேன், இந்த நட்சத்திரத்தை பாரு, என்ன முடியுமா அப்படின்னு கேட்டார். முடியாது ஆண்டவர் அப்படின்னு சொன்னேன். இதே போல் பெருக பண்ணுன்னு சொன்னார். நான் நம்பினப்பா, விசுவாசித்தேன். ஆண்டவர் நினைச்சது ஒன்று எனக்கு தந்தார். வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவர் சொன்னார் தருவேன்னு சொல்லி தந்துட்டாரு. இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுப்பா. சரீரம் செத்து போன பொழுதிலும் கூட, கற்பம் செத்து போன பொழுதிலும் கூட ஒரு குழந்தை நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்க முடியும் என்று சொன்னார். உன்னை நான் பலி செலுத்தினாலும் கூட, சர்வாங்க தகன பலி என்பது என்ன தெரியுமா? சந்து சந்தாக துண்டித்து அதில் நெருப்பு இட்டு கொளுத்தி அதை சாம்பலாக்கி விடணும். அதுதான் சர்வாங்க தகன பலி. லேவியரம் புதுசாக அப்படித்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுக்கு தான் நெருப்பையும் கத்தியும் கொண்டு போகிறான். எனக்கு நம்பிக்கை இருக்குமா, நீ சாம்பலாய் மாறினாலும் அந்த சாம்பலிலிருந்து என் தேவனாய் கர்த்தர் யெகோவா உன்னை உயிரோடு கூட எழுப்ப வல்லவர். அந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த விசுவாசத்தை தன் பிள்ளையாகி ஈசாக்குக்கு அவன் அந்த அளவிற்கு ஊட்டி இருக்கிறான் பாருங்க. அதனால தான் தன்னுடைய தகப்பன் சொன்னை கேட்டு அவன் பலிபீடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்ததாக வேதத்தில் பார்க்கிறான். என் கத்தி ஓங்குன்றான், சத்தம் கேட்கிறது. ஆபிரகாமே பிள்ளையாண்டு கத்தியை போடாத, நீ கர்த்தருக்கு பயப்படுன்னு அறிந்து கொண்டேன். இன்றைக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் நம் ஒவ்வொருவருக்காக நம்முடைய ஒரே பிறனுக்குமான இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கல்வாரி பலிபீடத்தில் ஜீவபலி ஒப்பு கொடுத்தாருங்க. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கை ஒப்பு கொடுத்தது போல பிதா நமக்கு ஒப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு என்னத்தை கொடுத்துருக்குறோம், எதை கொடுத்துருக்குறோம்? யோசித்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட ஏதாலும் கிடைக்குன்னு சொல்லி ஒரு பிச்சைக்காரர் போல் நிறைய நேரம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைகளுங்க, அவர் நமக்கு தகப்பனானால் அவருக்குள்ள எல்லாவற்றும் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு சுதந்திரம் இருக்கிறது, சந்தேகம் கிடையாது. ஆனால் நம்ம அப்பா விரும்புகிறத நாம் கொடுக்குறோமா? நம்ம உள்ளத்தை கொடுக்குறோமா? நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோமா? ஆபிரகாம் ஒரே குமாரனாகிய ஈசாக்கை ஒப்பு கொடுத்தாங்க. அதனால தான் அவர் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்படுவதற்கு வெட்கப்படலைங்க. இன்றைக்கு உங்களுடைய தேவன் சொல்லப்படுவதற்கு அவன் வெட்கப்படுவாரா, படமாட்டாரா? வெட்கப்படுத்தாதபடி உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா? யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு எத்தனையோ காரணம் எதிர்பார்க்க, நாம் ஆண்டவருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? முதல்ல நம்ம கொடுக்கணுங்க.
அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவரை நாம் சந்தோஷப்படுத்த முடியும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு ஆராதனை. நாம் ஆராதிக்கிறவர்கள் நம்ம ஏதோ உலக பிரகாரமாக கூச்சல் குழப்பத்தோடு அல்ல அன்பானவர்களே. ஆவியோடு ஆராதிக்கணும், உண்மையோடு கூட ஆராதிக்கணும். தேவ சமூகத்திலே தேவ நமக்கு இருந்த ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, நம்மையே ஆண்டவருக்கு காணிக்கையை கொடுத்து நம்ம ஆராதனை பண்ணும் பொழுது நிச்சயமாகவே இந்த ஆராதனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அசைவில்லாத இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஊர் தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடாக கீதம் 438 கிறிஸ்தவ கீர்த்தனை 152 பாடுவோம். நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. கீதம் 438 கிறிஸ்தவ கீர்த்தனை 152 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று எங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் ஆவியோடும் ஆராதிக்கணும், உண்மையோடு கூட ஆராதிக்கணும். நாங்கள் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுத்து ஆராதனை செய்யணும். காணிக்கை என்பது உலக பிரகாரமான காணிக்கைகளை மாத்திரமல்ல, எங்களே உமக்கென்று காணிக்கையை ஒப்பு கொடுத்து ஆராதிக்கணும் என்று சொன்னீரே சுவாமி. அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்க இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு பெரிய அந்த சத்தியத்தின்படி நாங்கள் உண்மை ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதன் மூலமாக நீர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த விடுதலையை, எங்களை குறித்த அந்த தேவ திட்டங்களை நாங்கள் பெற்று ஆண்டவர் இந்த உலகத்தில் கர்த்தருக்கு முன்பாய் சாட்சிகளாய் வாழ உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. இந்த திருவிருந்து ஆராதனையிலே
தம்மையே நீ ஜீவபலி எங்களுக்கு ஒப்பு கொடுத்தீர், அதே போல் எங்களே உமக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். நீ தந்த கற்பத்தின் கனிகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய குழந்தை செல்வங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தருபடியாய் ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவர் உமக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளை வளர்க்கணும் ஐயா. உமக்கு பிரியமான ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகள் வளரணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு தாரும். புதிய கல்வியாண்டில் பிரவேசித்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேண்டிய பரம ஞானத்தை கொடுத்து எல்லா வகையிலும் சிறந்த பிள்ளைகளை திகழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறையா. படித்து முடித்து விட்டும் பல மாதங்களாய் ஆண்டுகளாக ஒரு நல்ல வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். வெளிநாடுகளில் சென்று ஆண்டவரே படித்து முடித்து விட்டு வேலைக்காய் பிரயாசப்படுகிற அநேக பிள்ளைகள் உண்டு தகப்பரே. சரியான வேலையில் கிடைக்காதபடியினால் சோர்வுகள், ஆண்டவர் என்ன செய்வோம் என்ற ஒரு பெரிய ஒரு துக்கம் ஐயா. என்னுடைய பிள்ளைகளை கண்ணீரெல்லாம் நீங்கள் துடைச்சி அவர்களுக்கு ஒரு நல்ல வேலைகளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். திருமணத்திற்கு காத்திருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். சில குடும்பங்கள் அப்பா, என் மகனுக்கு என்னுடைய மகளுக்கு திருமண வயது அதிகமாகி விட்டதை இன்னும் ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. தகப்பனே, இது எப்படியாயிலும் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மை இரவு பகலாக ஆராதனை செய்கிற பிள்ளைகள், தேடுகிற உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறையா. எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறையா. ஒரு மகனைப் போல மகளைப் போல ஏற்ற ஒரு துணையை இந்த பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கொடுத்து அவளை ஆசீர்வதியும். திருமணமாகியும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறையா. அப்படி பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகளுக்கு திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு கூட உங்களுடைய சமூகத்தில் பெருமூச்சு விடுகிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒரு பிள்ளைகளுக்கு தயவா இறங்குங்க சுவாமி. எங்களுக்கு வருகிற எல்லா ஆசீர்வாதமும் உம்மிடத்திலிருந்து தான் வருகிறதப்பா. ஆண்டவரே, சரீரம் செத்து போன ஒரு சூழ்நிலையிலும், சாராளுடைய கற்பம் செத்து போன ஒரு சூழ்நிலையிலும், ஆண்டவரே ஆபிரகாமுக்கும் ஆண்டவரே சாராளுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பதற்கு உம்மால் முடியும் என்றால், இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு உம்மால் கொடுக்க முடியும் நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஐயா. மருத்துவர்கள் ஒருவேளை வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லலாம், அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு சொல்ல, எது இருந்தாலும் கூட என் ஆண்டவர் எங்கள் கூட இருக்கும் பொழுது எல்லாம் நடக்குமே நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். உமது பிள்ளைகளுடைய நம்பிக்கையை ஒரு வீசை உறுதிப்படுத்துவீராக. உங்களுடைய விசேஷித்த கிருபை ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மீது கடந்து வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த சன்னிதானத்திலிருந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா, ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உன் பிள்ளைகளும் பந்திய சுற்றில் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் சொன்னீரப்பா. அந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முழுவதுமாக 100க்கு 100 நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக மக்கு ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கற்பதிற்கனியை பூரணப்படுத்தி சுகமான பிரசவத்தை கொடுப்பீராக. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்துங்க. வயோதிப நிலைமை அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வயதான காலத்தில் ஏற்படுகிற எல்லா பலவீனங்கள், சரீரப்பிரகாரமான சில சோர்வுகள், வியாதிகள் நிமித்தமாக கஷ்டப்பட்டு கொண்டு வர அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அப்படி பலவீன கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு பிரிந்து தனிமையான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. பிள்ளைகள் தங்களுடைய பணி நிமித்தமாக, குடும்ப சூழல் நிமித்தமாக தனியாக வேறு இடங்களிலே வேறு தேசங்களில் இருக்கிறதெல்லாம் அறிந்திருக்கிறீங்கப்பா. முது பிள்ளைகளுக்கு யாருமே துணை கிடையாதப்பா. என் ஆண்டவராகிய நீங்கள் மாத்திரம்தான் துணை என்று சதா காலம் உங்களோமே நம்பிக்கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வயதான காலத்தில் கர்த்தர் முது பிள்ளைகளை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை நீண்டு சுகவாழ்வு கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். அவர்கள் பயப்படுகிற எந்த ஒரு காரியம் நடக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவு வேளை வரும்பொழுது எனக்கு எது ஆகிவிடுமோன்னு சொல்லி கலங்குகிற பிள்ளைகள் உண்டு. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் உடைய பிள்ளை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. மருத்துவமனையிலிருந்து ஆராதனை பார்த்து கொண்டிருக்க அநேக பிள்ளைகள் உண்டு சுவாமி.
ஆண்டவரே, அவள் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் என் ஆண்டவரால் சுகமாக்க முடியாதுன்னு ஒன்றும் கிடையாதப்பா. ஆண்டவர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னென்ன பிரச்சனையினால் இந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த பிரச்சனைகள் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இருதய பிரச்சனைகள், நுரையீரல் பிரச்சனைகள், கிட்னி பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். நடக்க முடியாத தன்மைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அது மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு பூரண விடுதலை உண்டாவதாக. கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, அன்று சில கட்டிகள் நிமித்தமாக இது என்ன ஆகுமோன்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதெல்லாம் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய சுகமளிக்கிற வல்லம் இந்த பிள்ளைகள் கடந்து வருவதாக. அவளை பலப்படுத்துங்கப்பா. நீங்கள் அவர் செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவர் உமது பிள்ளைகள் கையிட்டு சில எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்க. தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக, வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக, இன்னும் பலவிதமான பணிகள், தனியார் துறையில் பணி செய்கிற பிள்ளைகளுக்காக, அரசு பணி செய்கிற பிள்ளைகளுக்காக, ஓய்வு பெற்ற பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னென்ன ஆண்டவரே அப்பா வேலைகள் மூலமாக இவர்கள் ஆண்டவரே பணம் சம்பாதிக்கிற எல்லாவற்றும் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருப்பதாக. எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் சுவாமி. அப்படி எல்லா தேவைகளும் கருத்து சந்திக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படி எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் நிறைவாய் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளை ஊழியத்திற்கு பல வகையில் உதவி செய்கிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சின்ன சின்ன காணிகள் மூலம் தாங்குகிற பிள்ளைகளுக்காக, இந்த ஆராதனை வேளை முழுவதுமாய் பொறுப்பெடுத்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. இந்த நாளில் விசேஷமாக தகப்பனே, ஈரோட்டில் இருக்கிற அருமையான உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. ஆண்டவர் பெருந்துறை அந்த பகுதியை சார்ந்த திரு ஜீவானந்தம் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி வசந்தா குமாரி அம்மா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் உமது அடியார்களை ஆசீர்வதிங்கப்பா. அன்பு தகப்பனர் இந்த வாரத்தோட 78வது பிறந்த நாளை காணும்படியே கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர், இந்த புதிய வருஷம் நன்மையினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டை காணப்பட உதவிச்சு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து வழிநடத்துவீராக. உன் பிள்ளைகளும் பஞ்சச்சத்தில் ஒலிமர கன்றுகளைப் போல் இருப்பார்னு சொன்னீரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்டு சந்ததிக்கு நமக்கு நன்றி செலுத்த உதவி செய்யும். நீ ஜீவனாலெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பா என்று சொன்னீரே அப்பா, அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை அவர்கள் காண கிருபை தருவீராக. 2 பேருக்கு வேண்டிய எல்லா கிருபைகளும் கொடுத்து வழிநடத்துவீராக. கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அருமையான மூத்த மகன் திரு ஜே மதன்குமார் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் ஐயா. அடுத்த மகன் திரு ஜே வருண்குமார் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. 2 குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா விதமான நன்மையினாலும் கிருபையிலும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு குறைவில்லாமல் பிள்ளைகளை காத்துக்கொள்வீராக. நீங்கள் அவர் செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரியேச்சர் வல்லம் என்படி கத்த பெரிய கடல் கட்டளையிடும். கணம் துதி மகிமை எல்லாம் உமக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இரு துணிமையாய் மனசாப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்து நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும். இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வலம் தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவருடைய நீதியுள்ள கோவாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனசாகப்பட்டு முழு மனதோடு தூக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்களுக்கு கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்முடைய மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளிச் செய்வோம் என்று
மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படையில் நிறுத்தி ஒளித்தி ஜீவகரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனந்திருமறை யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைமடிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்கள் வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பு மாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். ஒரு பாவம் செய்வான் ஆனால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களை உயர்த்துங்கள். கர்த்தராகிய தேவன் தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் முது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளும் பொறிக்கைகளும் பாத்திரல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செயலட்சமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவும் தருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாங்கள் பாவமுள்ள சரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தாங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பது ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும்.
சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரே எங்கள் ஊர்க்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படிய தந்தல் நேரே, அவர் சிலுவையிலே ஒரே தினம் தம்மை ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இறக்குமுறை பிதாவின் ஜெபத்தை கேட்டருளி முதுகுமாரனும் எங்கள் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிறுசி பதார்த்தங்களை இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உடலாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறும்படி சென்றார். அப்படியே ராபோஜனை பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டு, அப்படி உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற என்று
நித்திய ஜீவியாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த பரிசுத்த ரகசியங்களை ஏற்ற விதமாய் வாங்கியிருக்கிற எங்களை தேவரீர் உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து விலைமதியாத திரு சரீரமும் இரத்தமுமாகி ஞான ஆகாரத்தினால் போஷித்ததற்காக உம்மை துதிக்கிறோம். தேவரீர் எங்கள் மேல் தயவு கூர்ந்து கிருபா கடாட்சியம் வைத்திருக்கிறதையும் உத்தம விசுவாசிகளின் கூட்டமும் முதநேச குமாரனுடைய ஞான சர்வமாகிய சபையில் நாங்கள் அவயவங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறதையும் அவருடைய அருமையான பாடுகளினால் மரணத்தினால் உண்டான புண்ணியத்தினாலே நித்திய ராஜ்யத்துக்கு நாங்கள் சுதந்திராக இருக்கிறதையும் இந்த நற்கருணையினாலே எங்களுக்கு நிச்சயப்படுத்தினதற்காக முழு இதயத்தோடு உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். பரமபிதாவே, நாங்கள் இந்த பரிசுத்த ஐக்கியத்தில் நிலைத்திருந்து நாங்கள் செய்யும்படி தேவரின் நியமத்திற்கு நற்கிரியை எல்லாவற்றையும் நிறைவேற்ற உமது கிருபை தந்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மனத்தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சகல கனமகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. உன்னத தேவனுக்கு எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை சிந்தை காக்கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கொடுந்து இன்று மேலும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 599 பாமாலை முடிவு கவிகள் 2 பாடுவோம். கர்த்தரே தற்காரும் ஆசீர்வாதம் தாரும். கீதம் 599 பாமாலை முடிவு கவிகள் 2 பாடுவோம்.
பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக, திவ்ய சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் பாராட்டிய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஜீவகாலமெல்லாம் என் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமும் உடையவர்களாக நாங்கள் நடப்பதற்கு வேண்டிய எல்லா பலனையும் கிருபையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தித்து அவருடைய எல்லா தேவைகளையும் நீர் பூரணமாக நிறைவேற்றி கொடுத்து ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருடைய பாரங்களையும் அகற்றி கண்ணீரை துடைத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே முது பிள்ளையுடைய கரங்களை பிடித்து நடத்தும். மகிமை உமக்கு செலுத்துகிற ஏற்றுக்கொள்ளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.